ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ரைடவே யூடியூப் சேனல். நான் உங்கள் லகேஷ் ஆனந்தன். நம்மளோட இன்னைக்கு ரைடு எங்கன்னா சென்னை டு மதுரை தான். ஏற்கனவே நம்ம வந்து சென்னை டு மதுரைக்கு வந்து பிளாக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது வந்து நம்ம வந்து டியோவில் போனது. இப்போ தான் நம்ம வந்து NS200 போக போகிறோம். ஸோ NS200 போகிற இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 தான். இப்போ நம்ம கரெக்டாக வந்து கோயம்பேடு மார்க்கெட் கிட்டே இருக்கிறோம், இந்தியன் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில். ஆனால் இந்த ஏர்லி மார்னிங்கே வந்து இங்கே எவ்வளோ வண்டியெல்லாம் போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் இவ்வளோ வண்டியாக வந்து நான் பார்த்ததே கிடையாது இங்கே. பட் இந்த தடவை எல்லாம் ஊருக்கு போகிற அந்த ஃபீல்டில் வந்து எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த இடமுமே இவ்வளோ வந்து வண்டி டிராஃபிக்ஸாக இருக்குது. இன்னும் பெருங்கல்தூர் சைட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளுமே இப்போ வந்து மதுரவாயல் பைபாஸ் வழியாக போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து நேராக பூந்தமல்லி போயிட்டு சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக தான் நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நேராக வந்து நம்ம வண்டலூர் தாண்டி போய் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டிராஃபிக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நியூஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குன்னு தான் போட்டுட்ருக்குறாங்க. விடிய டிராஃபிக்காக இருக்குன்னு தான் போடுறாங்க. ஸோ நம்ம ஒரு 3 o'clock 4 o'clock கிளம்பலாம்னு நினச்சா அப்படி இருந்தும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்புறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயே எல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ மதுரவாயல் கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ வண்டி போகுதுன்னு பாருங்கள் ரெண்டு பக்கமும். அதாவது நம்ம இந்த தடவை வந்து மதுரவாயல் ஃப்ளைஓவரில் ஏற போகிறதில்ல. இந்த லெஃப்ட் சைடு போனால் மதுரவாயல் பைபாஸு, ஆனால் நம்ம ஏற போகிறதில்ல. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக பூந்தமல்லி போயிட்டு சென்னை அவுட்டர் ரிங் ரோடு அதில் ஏறிட்டு நம்ம போயிட்டு நேராக வண்டலூரில் இறங்கி GST ரோடை பிடிச்சி நம்ம போக போகிறோம். நாம் இப்போ பூந்தமல்லி வந்துவிட்டோம். இங்கேயுமே வந்து அந்த ஊருக்கு போகிற பஸ் எல்லாமே வந்து நிறைய நிற்குது. இவ்வளோ மார்னிங்லேயே வந்து நிறைய பேர் வந்து பஸ் ஏறி போகிறதுக்காக நிற்கிறாங்க. ஆக்சுவலாக பொங்கல் செலிப்ரேஷனுக்காக. அதுக்காக இவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வந்து பஸ் எல்லாம் நிற்கிது, மக்கள் கூட்டமாக எவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நேராக போயிட்டு இந்த ஃப்ளைஓவர் தான் நம்ம ஏறணும். இதுதான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு. நம்ம கீழே போயிட்டு லெஃப்ட் எடுத்து சர்வீஸ் ரோடு வழியாக தான் போகணும். இது உடனே மேலே ஏறுற மாதிரி இருக்காது. சர்வீஸ் ரோட்லேயே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஏதோ போக வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து அவுட்டர் ரிங் ரோட சர்வீஸ் ரோடு உள்ளே வந்துட்டோம். ரோடு ஃபுல்லாக லைட்டே இல்லை, சர்வீஸ் ரோடு தினைக்கும். ஏன்னா எந்த லைட்டே இல்லாமல் வச்சுருக்குறாங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸு. பைக்கோட லைட்டுமே வந்து ரொம்ப லோவாக இருக்குது. NS200 வந்து ஏன் ஹெட்லைட் இவ்வளோ லோவாக தராங்கன்னு தெரியல. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. And this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams. We all கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துவிட்டோம். இங்கேருந்து நமக்கு ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். டிராஃபிக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம பெருங்கல்தூர் ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்ததுனால இது நீ போக தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னா. நிறைய வெஹிக்கிள் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ செங்கல்பட்டு டோல் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம போன வருஷம் பொங்கலுக்கு போகிறப்ப கூட வந்து சரியான டிராஃபிக்காக இருந்தது. அதனாலே நைட்டு ரீச் ஆகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ரைடை கண்டினியூ பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் ஆலடிப்பட்டியான் காஃபி கடை அது ஒன்று இருக்குது. அங்கே வந்து கருப்பட்டி காஃபி நல்லாயிருக்கும். கருப்பட்டி டீ ஒன்று நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே இங்கே சார் குடிச்சிருக்கேன். ஸோ அதான் இங்கே வந்து குடிக்கலாம்னு பார்த்து இங்கே ஒரு நல்ல டீ ஒன்று குடிச்சிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ ரைடை கண்டினியூ பண்ணலாம். டீயும் குடிச்சாச்சு. டீ ரொம்ப நல்லாவே இருந்தது.
இப்போ நம்ம அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக கிளம்ப வேண்டியதுதான். பாருங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாகிடுச்சுட்டு ஏகப்பட்ட வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ யாருன்னு பார்த்தீங்களா? ஸோ செங்கல்பட்டு டோல் என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல. செங்கல்பட்டு டோல்கிட்ட நம்ம நினச்ச மாதிரியே டிராஃபிக்காக தான் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸாக வந்து வண்டி நின்றுட்டு தான் இருந்துச்சு. இப்போ திரும்ப மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து ஆனால் டோல் கிட்ட வந்து எப்படியும் வந்து 2 வீலர்ஸ்க்கு வந்து லெஃப்ட் சைடை மாற்றிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ரூட்டில் இறங்கி போயிடலாம். எஸ், நம்ம நினச்ச மாதிரியே தான் லெஃப்ட் சைடு திருப்பி விட்டாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர் போகும்போது இந்த ரூட்டில் தான் போயிருந்தோம். ஸோ அதனால தான் ஞாபகம் வச்சு கரெக்டாக சொன்னேன். ஆனால் லாஸ்ட் டைம் அது ரொம்ப டேமேஜ் தான் இருந்தது. எனக்கு ஓரளவு கொஞ்சம் ரோடு போட்டுருக்கிற மாதிரி இருந்தது. கூலிங் ஆனதில் கை லைட்டாக மறுத்து போகிற மாதிரி இருக்குது. நிப்பாட்டிட்டு கொஞ்சம் இன்ஜின் சூடில் காட்டும். சன்ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆக்சுவலாக மிஸ்டாக இருக்கிறதுனால சூரியன் வந்து நிலா மாதிரி தெரியுது. ஃபுல்லாக அவ்வளோ பனி கொட்டிக்கிட்டு இருக்குது. 2 வீலர்ஸ்லேயே ஊருக்கு போகிறவங்க எவ்வளோ அதிகமாகிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குதுன்ட்டு. எல்லாமே 2 வீலர்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம கிளம்புவோம். கை இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. கீழே இன்ஜின் ஹீட்டில் தான் வச்சுருந்தேன். இன்ஜின் ஹீட்டுனா இன்ஜினில் கை வைக்கல, பெட்ரோல் டேங்க்கு கீழே வந்து கொஞ்சம் கை வச்சோன்னா ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டில் தான் வச்சுருந்தேன். இன்ஜினில் கை வச்சோன்னா கை பொசுங்கிடும். ஆக்சுவலாக வந்து பனி கொட்டுறதுனால இல்லை கையை ஏதாவது ஒரே பொசிஷனில் வச்சுருந்தாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. பட் ஓகே, இப்போ ஓகே. இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். டோல் தாண்டி வந்ததுலேருந்து நமக்கு இப்படி தான் இருக்குது டிராஃபிக்கு. டிராஃபிக் இல்லாத இடமே இல்லை. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்லோவாக தான் போக முடியுது. ஆக்சுவலாக வந்து வண்டியை வந்து ஒரு 50 போகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்தளவுக்கு வெஹிக்கிள்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இடம் தான் கேப் இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து லெஃப்டில் ஃபில் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் டிராஃபிக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இத்தனைக்கும் ரொம்ப மார்னிங் டைம் தான் இது. அப்படி இருந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போய்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். டைம் ஒரு 7:30 கூட இருக்காது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே டிராஃபிக்கில் தான் போய்கிட்டு இருக்குது. இங்கேயே இது உளுந்தூர்பேட்டை வரைக்கும் இருக்குமா இல்லை அதை தாண்டி இருக்குமான்னு தெரியல. எவ்வளோ தூரத்துக்கு இந்த அளவுக்கு டிராஃபிக் மெயின்டைன் ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு லாங் ரைட் போகும்போது டிராஃபிக் இருந்தாலே வந்து உடம்பு வந்து ரொம்பவே வந்து டயர்டாகும். டிராஃபிக் இல்லைன்னா போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் டிராஃபிக் வந்து நம்மளை வந்து பெருசாக டயர்டாகும். பார்ப்போம் எந்தளவுக்கு போகுதுன்னு. ஆக்சுவலாக எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லா கடையுமே வந்து கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம மேல்மருவத்தூர்லாம் தாண்டி வந்து ஒரு இடத்துல பார்த்தோம், இந்த கடையை பார்த்தோம், தோசை பாயிண்ட்டுன்னு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தால் நம்ம இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். எல்லா இடமுமே வந்து கடைங்க, எல்லா ஹோட்டல்ஸு, ரோட்டு சைடு கடை முதற்கொண்டு எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல் தான்.
நம்ம எங்கேயா நின்றோன்னா வெயிட் பண்ண கூட முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே வரும்போதும் வந்து நிறைய கூட்டம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருமே அடுத்த கடை போகலான்னே வந்து எல்லா கடையுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டோம். இப்போ நம்ம கிளம்பிட்டே இருக்க வேண்டிய இப்போ ரோடு இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்கும்போது ஒரு நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடு வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் கூட வந்து வண்டியை ரேஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சு. ஓகே, நம்மளோட ரைடை இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் வந்து வெதர் நல்லா இருக்குது, அதனால கொஞ்சம் வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக முடியுது. கைஸ், இந்த க்ளவுடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக மிஸ்டாக இல்லை ரெயின் வர்ற எஃபெக்டானு கூட தெரியல, ஆனால் மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக அந்த க்ளவுடெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ளைஓவரும் இப்போ தான் வந்து மேலே அலோவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வால்பாறை போகிறப்ப கூட வந்து இந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, கீழே போன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ இதையும் இப்போ தான் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க மேலே போகிறதுக்கு. பாருங்க, மேலே ஸ்கையை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேயும் டிராஃபிக் தான், எங்கெங்கே டிராஃபிக் இருக்குன்னே தெரியல. எல்லா இடத்துலையுமே ஒரு 1/2 hour 20 minutes அந்த மாதிரி வந்து நம்ம நிற்க வேண்டியதாகவே இருக்குது. ஸ்லோ பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. நாம் இப்போ உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறமாவது டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கா எப்படின்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே உளுந்தூர்பேட்டை தாண்டியாச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் குறையும். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இந்த கொய்யாக்காய் வைக்கிறாங்கல்ல, இந்த கொய்யாலாம் வந்து நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நம்ம வாங்குகிற ஐடியா இல்லை, ஏன்னா நம்ம நிப்பாட்டுற ஐடியாவில் போயிட்டே இருக்கணுன்றதுக்காக. ரோடு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கோமே நினச்சேன். திரும்ப டிராஃபிக், பயங்கரமாக டிராஃபிக் இருக்குது, மாட்டிகிட்டு நின்றுருக்கோம். இங்கே என்ன இஷ்யூன்னு தெரில, எதுக்காக இங்கே டிராஃபிக்னு தெரில. இந்த இடத்துல ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து சர்வீஸ் ரோட்டில் மாற்றி விட்டாங்க. ஸோ இது இந்த ஊரோட வண்டியும் ப்ளஸ் வந்து மெயின் ரோட்டில் வர வண்டி எல்லாம் ஜாயின் பண்ணி டோட்டலாக டிராஃபிக்காக இருக்குது. இது ரொம்ப வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஃப்ளைஓவர்ஸை. இருக்கிற இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் சென்னையில் மெட்ரோவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வேலை முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பைபாஸில் கட்டுற ஃப்ளைஓவர்ஸில் மட்டும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது குறைஞ்சபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குன்னா வந்து ஒரு ஃப்ளைஓவர்ஸே கட்ட போகிறாங்க. அது கட்டுறதுக்கு எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. ஒரு டீ ஒன்று போட்டுட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அங்கே டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட 1/2 hour நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. வெறும் சர்வீஸ் ரோடில் எடுத்து வர்றதுக்கு தான் வந்து, ஆனால் அதுக்கே 1/2 hour, ஏன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. தலைவலியே வர்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுறோம். டிராஃபிக்னாலே நம்ம டைம் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆக்சுவலாக வந்து காலையில் சென்னையில் வண்டியை எடுத்தோன்னா, அதை 5:30க்கெலாம் எடுத்தோன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த சாப்பிட்டு ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கூட வந்து ஒரு 1:30 2 o'clock வந்து மதுரை ரீச் ஆகிடும். பட் ஆனால் இந்த டிராஃபிக் ஹெவியாக இருக்கிறதுனாலே டைம் ஆகிட்டே இருக்குது. எப்போ எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரியல. திருச்சி காவிரி ஆற்று மேலே தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் நோ வாட்டர், தண்ணி எதுவும் போடல, நல்ல காஞ்சி தான் கிடக்குது. ஸோ இதில் நம்ம தண்ணியை ஒரு 2-3 வருஷமாக நம்ம ரைட் பண்ணுறோம், இல்லை பெருசாக தண்ணியே இருக்கிறது இல்லை. இந்த பக்கம் போகிறப்பெல்லாம் வந்து வெறும் எம்டியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு.
ஐயோ மீண்டும் மீண்டுமா? மறுபடி டிராஃபிக்கா? அதுவும் திருச்சியில். என்னடா இது ட்விஸ்டாக இருக்குது. திருச்சியெல்லாம் வந்து இப்படி டிராஃபிக்கில் நின்றதே கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரில. இங்கே பாருங்க முன்னாடி போகிறவர் எப்படி வந்து லெஃப்ட் லேனை பைக் லேனை விடாமல் பிடிச்சி வச்சுட்டு போகிறாரு. அவர் ஒரு கார் தான் போகுது, அதுக்கு அந்த பக்கம் எல்லாம் லெஃப்ட் லேன் ஃப்ரீயாக தான் இருக்குது. புதுசாக கார் ஓட்டுறவங்களா என்னன்னு தெரிய மாட்டேது. ஏன் பைக் லேனுக்குள்ளே ஏறக்கூடாதுன்றது இதுவே தெரிய மாட்டேது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலும் இந்த லெஃப்ட் எடுத்து தான் வருவாங்க. எப்படி தான் இப்படி ஓட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேது. அடுத்து இன்னொருத்தர். ஏண்டா டேய் சூப்பர், எனக்குன்னே வருவீங்களாடா? இவரும் கரெக்டாக அந்த லெஃப்ட் லேன் உள்ள ஏறி நிப்பாட்டி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் எந்த ஒரு வெஹிக்கிளுமே லெஃப்ட் லேன் கிடையாது, லெஃப்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு வழியாக டிராஃபிக்லேருந்து நகர்ந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் ரைட் சைடு ரோடு வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் விட்டுருக்குறாங்க. இந்த வேலையே வந்து மதுரை போகிறதும் சரி சென்னை போகிறதும் சரி ரெண்டு ரூட்டுமே வந்து இப்போ இந்த ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் ஹெவி டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1/2 hour இருந்தும் வெயில் மண்டையை பொழந்துருச்சு. ஆக்சுவலாக வெயில் ஓப்பனாக அடிக்கல, ஒரு மாதிரி மூடு பண்ணியில் அடிக்கிறதுனால சரியான ஹீட் ஆகிடுச்சு. அதுவும் நம்ம ஜாக்கெட் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் சரியான ஹீட்டாக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வண்டியும் இந்த ரூட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு ஏதோ ப்ராப்ளமாக அதனால் எல்லா வண்டியும் எந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த டிராஃபிக்கை தாண்டி வந்தாச்சு. இன்றைக்கி என்ன இதுன்னு தெரில, 2 இடத்துல நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிராஃபிக்கில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. அது போக ரோட்டு ஃபுல்லாகவே டிராஃபிக்கில் இருந்தது. ஸோ அடித்த வெயிலுக்கு மண்டே சூடாயிருச்சு. ஒரு டீயை போட்டுட்டு கிளம்புவோம். இருந்து இப்போ ஒரு டீயை குடித்தோன்னா தான் நமக்கு வந்து இப்போ நார்மல் ஆகும். அந்தளவுக்கு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். டீயை குடிச்சாச்சு. இப்போ தான் கொஞ்சம் அந்த தலைவலி ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோ அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இங்கே இருந்த அந்த டிராஃபிக்கு. இன்னும் ஒரே இடத்துல நிற்க வேண்டியதாகிடுச்சு, அந்தளவுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டீயை குடிச்சாச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வேலை. நாம் இப்போ இங்கேருந்து நான் ஸ்டாப்பில் தான் போக போகிறோம். எங்கேயுமே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கேயும் நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஒரே ஸ்ட்ரெயிட்டு நேராக வந்து நம்ம மதுரை உள்ள தான் போக போகிறோம். அதில் என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஆஸ்யூஷுவல் இருக்கிற மதுரை ரோட்டில் போகாமல் துறவங்குறிச்சிலேருந்து ரைட் எடுத்து நத்தம் பைபாஸை பிடிச்சி போக போகிறோம். அந்த பைபாஸ் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் ஆகிருக்கிறது. அது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பைபாஸு. ஸோ அது வந்து நமக்கு வந்து இன்னொரு 1 hour சேவ் ஆகும். ஸோ புது பைபாஸுங்கிறதுனால அந்த பக்கம் அதிகமாக வண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ரூட்டை பிடிச்சி தான் நம்ம போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போக போகிறது இல்லை. ஸோ துறவங்குறிச்சி போய்ட்டு ரைட்டை எடுத்துகிட்டு நம்ம நத்தம் பைபாஸை பிடிச்சி போக போகிறோம். இப்போ வந்து நம்ம திருச்சியோட லாஸ்ட்டு டோலை கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து வந்து நம்ம எங்கேயும் நடுவில் நிற்க போகிறதுலாம் கிடையாது. நம்ம வந்து அந்த துறவங்குறிச்சி போயிட்டு துறவங்குறிச்சி ரைட் எடுத்து போகிறது தான். ஸோ அதுதான் நம்ம பிளானு. இப்போ நம்ம துறவங்குறிச்சி வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கீழே சர்வீஸ் ரோடுக்கு மாறிட்டு ஸ்ட்ரைட்டாக போகாமல் சர்வீஸ் ரோடு போயிட்டு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து புது பைபாஸில் போக போகிறோம். ஏற்கனவே நமக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த புது பைபாஸ் தான் வந்து நமக்கு வந்து டைம் சேவ் பண்ண போகிறது. ஓகே, சர்வீஸ் ரோட்லேயே வந்து ஒரு 500 meters to 1 kilometer இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ரைட் எடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரைன்னு போட்டிருக்கோம் ரைட் சைடு. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரே ரோடு, நேராக நட்ட வழியாக போகிற பைபாஸ் இது. இப்போ புதுசாக போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த பைபாஸில் போனோன்னா நமக்கு ஒரு 1 hour டைம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம முன்னாடி மதுரைக்கு போகிற ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும். ஆக்சுவலாக வந்து மதுரை சிட்டி உள்ள போகிறவங்களுக்குலாம் அந்த பக்கம் போகணுன்னு அவசியமே கிடையாது. நாங்கள் போகிறது லேட் ஆகும். ஸோ நம்ம இப்படி போயிட்டோம்னா ஒரே ரோடு நேராக சிட்டி உள்ள போகிற மாதிரி இருக்கும். நம்ம டக்குன்னு இந்த ரூட்டில் போகிறது நல்லாயிருக்கும். இந்த ரூட்டையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த வண்டியுமே அதிகமாக இல்லை பாருங்கள். எல்லாம் இந்த லோக்கலில் இருக்கிறவங்களோட வண்டி தான் போகுது. நம்மளோட இப்போ அங்கே அந்த ரூட்டில் வரும்போது எந்தளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சுன்னு நமக்கே தெரியும். அந்தளவுக்கு எந்த வண்டியுமே இல்லாமல் ரோடு எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். ரோடு மேலே சூப்பராக இருக்குது.
அப்படியே போகிற ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம் வாங்க. காய்ஸ், இந்த ரூட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், உண்மையிலே இந்த ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ மதுரை போகிறவங்கெல்லாம் வந்து புதுசாக இந்த பைபாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ரூட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ரோடு, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது ரூட்டு, சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ரெண்டு பக்கம் நல்ல க்ரீனிஷாகவும் இருக்குது. அந்த சைடு போனோம்னா இப்போ அந்த க்ரீனிஷ்லாம் குறைஞ்சிருச்சு, பட் இந்த பக்கம் வந்து நல்ல க்ரீனிஷாகவே இருக்குது பைபாஸ் ஃபுல்லாகவே. திடீர் நல்லா அந்த ஹில்ஸை மட்டுமே பார்க்குறோம், நிறைய ரெண்டு பக்கம் ஹில்ஸை பார்க்குற மாதிரியும் இருக்குது, நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள், இந்த நம்ம ஃப்ளைஓவரில் மேலே வரும் பாருங்கள், மேலே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹில்ஸ் தான் தெரியுது. ஸோ உண்மையிலே இந்த ரூட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு டிராஃபிக்கில் அதிகமாக நிறைய வெஹிக்கிள்ஸ் பண்ணால் டிராஃபிக்கும் ஆகும். அந்த பக்கம் நிறைய ஃப்ளைஓவர்ஸ் வேறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டெப் பண்ணிவிட்டு இந்த ரூட் வந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரைடிங் பண்ணுறவங்களுக்கும் ரைடர்ஸ்க்கும் இந்த ரூட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே தான் கைஸ், இந்த ரூட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வெஹிக்கிள்ஸும் எதுவும் பெருசாக இல்லை, ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நீங்களே இப்போ வீடியோஸை பார்த்துருப்பீங்க, உண்மையிலே ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ரோடு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, இது ஓப்பன் ஆகி இருக்கிறது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இந்த ரூட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. பைக்கர்ஸ்லாம் தாராளமாக இந்த ரூட்டை யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அது போக இது வந்து நிறைய ஃப்ளைஓவர்ஸ் வந்து நிறையவே போட்டிருக்கிறாங்க. நிறைய இடத்த வந்து ஸ்கிப் பண்ணணும், டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை யோசித்து பிளான் பண்ணி தெளிவாக வந்து நிறைய இடங்களில் ஃப்ளைஓவர்ஸையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது ரோடு, நமக்கு அதிகமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து சிட்டி உள்ள போகிறதுக்கான அந்த பிளான்றது கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது ரோடு. நீங்கள் தாராளமாக இந்த பக்கம் வந்து இந்த ரூட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து மதுரையோட சிட்டி உள்ள வந்துட்டோம். அது மதுரை ஊமச்சி குளத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இடம் பேர் வந்து பாலப்பட்டின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் இருக்கிறோம். பெட்ரோல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியது. இன்னும் அவ்வளோ பக்கத்தில் வந்து ஒரு ஜஸ்ட்டு 6 கிலோமீட்டர்ஸ் தான் போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக ஐயப்பங்களை போடுறதுக்கு. ஓகே, ஃபியூல் போட்டாச்சு. நம்ம இப்போ ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ஃப்ளைஓவர் தான் ஏற போகிறோம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டிலே இப்போ லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர்னால் அது இப்போ மதுரையில் இருக்கிற ஃப்ளைஓவர் தான். ஸோ அந்த ஃப்ளைஓவர் மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். இந்த ஃப்ளைஓவரில் போயிட்டு தான் நம்ம வந்து திருப்பாளையன்ற இடத்துல கீழே இறங்கி போக போகிறோம். ஸோ வந்து நமக்கு இதுவும் ரொம்ப ஈஸி. இதான் அந்த ஃப்ளைஓவர், மேலே ஏறுறோம். ஓகே, நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய இடம் வந்துருச்சு. இந்த இடம் பேர் திருப்பாலை. இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். இங்கே பாருங்கள், காருக்காரணும் எப்படி ராங் வேலை வராங்க. போய் சுற்றிட்டு வந்து கரெக்டான வேலை ஏறுறதுக்கு அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை தெரியுமா? சடனாக யாராவது காரு வேறு ஏதாவது வந்தாங்கன்னு தேவையில்லாத ஆக்சிடென்ட் ஆகும். உங்களுக்கு பாருங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. கீழே போயிட்டு நம்ம அடுத்த சிக்னல் வந்து ஐயப்பங்களா ஒரு சிக்னல் தான். ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரியே தான் இந்த புது ரூட்டில் வந்தோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஆக்சுவலாக திருவங்கொச்சியிலேருந்து நம்ம கரெக்டாக இப்போ இங்கே வர்றதுக்கு கரெக்டாக 1 hour தான் இருக்குது. ஸோ 1 hourல நம்மளால் இங்கே வர முடிஞ்சிருச்சு. ரொம்ப அதிகமான ஸ்பீட்லலாம் கூட வரல, 80-90 அந்த ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணி வந்ததுக்கு நமக்கு வந்து இங்கே வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கிறது, அதனால் வந்து நம்மளால் வர முடியுது.
ஓகே கைஸ், நம்ம ஐயர் பங்களா கிட்ட வந்துட்டோம். இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.